A square pyramid of base side 40 mm and height 70 mm rest centrally over a cube of edge 50 mm, which itself is placed on a cylinder of diameter 80 mm and thickness 30 mm. Draw the isometric projections of the combination of solids if the axis of the three solids are in common line. அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடு, இன்னொன்று வந்துட்டு க்யூபு, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர். இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு a square pyramid of base side 40 mm and height 70 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சைடோட பேஸ் சைடு 40 mm, ஹைட் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் சென்ட்ரலி ஓவர் ஏ கியூப் ஆஃப் எட்ஜ் 50 mm. இந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த கியூபோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதோட சென்டர் அப்படின்னா which itself is placed on a cylinder of diameter 80 mm and thickness 30 mm. இப்போ சிலிண்டரோட டயாமீட்டர் நமக்கு வந்து 80 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm திக்னஸில் வந்துட்டு அந்த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு 3 சாலிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் த 3 சாலிட்ஸ் ஆர் இன் காமன் லைன் அப்படின்னா அந்த சென்டர் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, அந்த சென்டர் ஆக்சிஸ் நமக்கு ஒரு காமன் லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா XY லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. XY லைன் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து நமக்கு வந்து 80 mm கொடுத்துருக்காங்க. இப்போ 80 mm அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஷேப் நம்ம வந்து ட்ரா பண்ணோம். 80 mm ட்ரா பண்ணியிருக்கோம். இதோட திக்னஸ் வந்து நமக்கு வந்துட்டு 30 mm கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 mmக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த ஷேப் தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு க்யூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்யூபோட வந்துட்டு சைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 mm சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 50 mm நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதோட மிட் பாயிண்ட் எடுத்துருங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஒரு சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ க்யூப் சைஸ் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 50 mm சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 50 mm நம்ம வந்து மார்க் பண்ணலாம். 50 mm போது ஸோ சென்ட்ரல் இந்த பக்கம் ஒரு 25 mm, இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 25 mm. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு நமக்கு 50 mm. மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கியூபுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிரமிடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் பிரமிடோட சைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைடு வந்துட்டு 40 mm சொல்லியிருக்காங்க. ஹைட்டு நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 mm சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 40 mm சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த 40 mm சைடை மார்க் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 20 mm, இங்கேருந்து 20 mm, இங்கேருந்து 20 mm எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் நமக்கு 40 mm வந்துடும். இதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 mm சொல்லியிருக்காங்க. ஸோ 70 mm மார்க் பண்ணிவிட்டு இது ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ எலிவேஷன் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டாப் வியூ வந்து ட்ராப் பண்ணணும். இப்போ டாப் வியூ நம்ம ட்ராப் பண்ணும்போது இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப் தெரியும். அந்த சர்க்குலர் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் வந்துட்டு 80 mm கொடுத்துருக்காங்க. ஸ்கேலில் வந்துட்டு 40 mm மெஷர் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணணும். இப்போ டாப்பில் இருந்து சர்க்கிள் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ டாப்பில் இருந்து பார்க்கும்போது இந்த க்யூபு இந்த பிரமிடு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டாப்பில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த க்யூப் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் தெரியும். சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயாமீட்டர் வந்து நமக்கு 80 mm இருக்குது. இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம வந்துட்டு ஓன் வேணால் எடுத்துக்கலாம். இங்கேருந்து 25 mm மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 25 mm மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ டாப்பில் இருந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும். அடுத்து இந்த பிரமிடை காட்டணும். இந்த பிரமிடு டாப்பில் இருந்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டில் இருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ இதோட பேஸ் எப்படி இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிரமிட்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் பேஸு. ஓகேவா? இந்த சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40 mm கொடுத்துருக்காங்க. அப்போது இது சென்டர் பாயிண்ட் தான் இங்கே வந்து ஒரு 20 mm இங்கேருந்து ஒரு 20 mm மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 40 mm நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து ஒரு 20 mm மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சென்டரில் இருந்துட்டு இங்கே வந்து 20 mm. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ டாப்பில் இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் நமக்கு வந்து தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங் எட்ஜஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரமிடில் 4 ஸ்லாண்டிங் எட்ஜஸ் இருக்கும். அது நம்ம வந்து டாப்பில் இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் வந்துட்டு இந்த எட்ஜஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதை இப்படி வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுக்கணும். இப்போ நேம் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த சிலிண்டரில் இந்த டயாமீட்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 80 mm கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த சிலிண்டர் வந்துட்டு நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ டாப்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்குலர் ஷேப் தெரியும். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்பை நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு நமக்கு இருக்கும், இந்த சைடு நமக்கு இருக்கும். ஸோ பின்னாடி சைடு நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஸோ தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி காட்ட போகிறோம் அப்படின்னா இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளோட டாப் வியூ. இப்போ டாப்லன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ABCD அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் நமக்கு வந்துட்டு ABCD அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இதோட பாட்டம் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸ் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா EFG
ஹெச் அப்படின்னு எடுக்க போகிறோம். இப்போ இதோட ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ இங்கே நேம் கொடுக்கணும். நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த ஷேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் இருக்கிற நம்ம வந்து EFGH இருக்குது. இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. அப்போ நமக்கு இங்கே இறக்குறோம் அப்படின்னா ஸோ மேலே வந்து A இருக்கும், இந்த இடத்துல A, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் B இருக்கும். அதாவது இங்கே A, இங்கே நமக்கு என்ன இருக்கும் B இருக்கும். இதோட பின்னாடி சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா C, இதோட பேக் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா D. இங்கே எல்லாமே A டேஷ் D டேஷ் B டேஷ் C டேஷ்னு மார்க் பண்ணோம். இப்போ அதே மாதிரி இங்கே இந்த பாட்டம் சைடு, இந்த பாட்டம் சைடு நமக்கு வருது இல்லையா, இந்த பாட்டம் சைடு நம்ம என்ன இருக்கும் EFGH அப்படின்னு எடுத்துருப்போம். அப்போ பாட்டம் சைடு வந்து பார்த்திங்கன்னா E டேஷ் F டேஷ், இது பின்னாடி சைடு G டேஷ், இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா H டேஷ் அப்படின்னு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி இதை ஒரு க்யூபை எடுத்துக்குவோம். இப்போ க்யூபை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து பார்க்கும்போது நமக்கு இதை வந்து 1 எடுத்துக்கலாம். 1 2 3 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 1 வரும். அப்போ நம்ம 1 2, இது நமக்கு 3, இது நமக்கு 4. இதோட பாட்டம் சைடில் 1க்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 5, இதோட பாட்டம் சைடு நமக்கு 6, இதோட பாட்டம் சைடு 3க்கு பின்னாடி 7, 4க்கு பின்னாடி 8 இப்படி இருக்கும். இது அப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோம் 1 2 இங்கே இருக்கு, இந்த ஷேப் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சைடு தான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு 1 2 இங்கே இருக்கும் நமக்கு. இப்போ இந்த 1 2 எங்கே இருக்கும் டாப்பில் இருக்கும். இங்கே நமக்கு 1, இது நம்மளோட 2, 3 எங்கே இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 3 எங்கே இருக்கும் பின்னாடி இருக்கும். அதே மாதிரி 4 எங்கே இருக்கும்னா பின்னாடி இருக்கும். அப்போ இதுக்கு பின்னாடி 3, இதுக்கு பின்னாடி 4 எல்லாமே வந்துட்டு டேஷ் போட்டுருங்க. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது 5, இது நமக்கு 6, இது நமக்கு 7, இது நமக்கு 8. அப்போது இந்த சைடு 5, இது நமக்கு 6, இதோட பேக் சைடு நமக்கு 7, இதோட பேக் சைடு நமக்கு 8. ஓகேவா. ஸோ சேம் as நமக்கு பிரமிடை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அதே தான். இப்போ பிரமிடை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த சைடு P Q R S அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ P நமக்கு இங்கே இருக்கும், அதாவது P டேஷு, இந்த Q டேஷு, நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா R டேஷு, அப்புறம் இதுக்கு பின்னாடி நமக்கு S டேஷ். ஸோ இந்த O டேஷை மார்க் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன் மார்க் பண்ணிடலாம். ஒரே லைன்லேயே வர மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்ட்ரைட் லீனியர் டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டு 70, இது நமக்கு 50, நமக்கு 30 mm. அடுத்து பாட்டமில் தான் நம்மளோட டாப்பில் தான் நம்மளோட சைட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சைட்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணி காட்டிடலாம். இங்கேயும் நமக்கு லீனியர் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு நமக்கு 50 mm, இது நம்மளோட 40 mm. ஸோ 50 40. நெக்ஸ்ட் இதோட 8 mm மார்க் பண்ணணும். ஸோ சர்க்கிளை ட்ரா பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு தான் வந்துட்டு
இதோட டைமென்ஷனிங் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னென்னா இந்த டைமென்ஷன் போய்ட்டு எதையுமே வந்துட்டு இன்னொரு டைமென்ஷனை கட் பண்ணக்கூடாது. அதான் நம்மளோட ட்ராயிங் ரூலு. டயா 80 mm. நெக்ஸ்ட் இதோட ஐசோமெட்ரிக் வியூ நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த ரெஃபரன்ஸ் லைனோட ஒரு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. ப்ரொடக்டரை வச்சுட்டு 30 mm மார்க் பண்ணுங்கள். இங்கே 30 mm, இங்கே 30 mm மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து 0, 10, 20, 30, இந்த சைட்லேருந்து 0, 10, 20, 30 இதோட ரெஃபரன்ஸு நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது இந்த சிலிண்டர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ணும்போது இப்போ நமக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கர்வ் ஷேப் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 80 mm கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 80 mm நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ABCD அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 80 mm, பிலேருந்து சியோட டிஸ்டன்ஸ் 80 mm, சிலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் 80 mm, டிலேருந்து ஏவோட டிஸ்டன்ஸ் நமக்கு 80 mm. இதுதான் நம்மளோட சிலிண்டரோட டாப் வியூவில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எப்பயுமே ஒரு சிலிண்டர் அப்படின்னா இப்போ இந்த டயாமீட்டர் என்ன இருக்கோ அதுதான் அதோட லென்த்தாக நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இங்கே 30 mm, இங்கே வந்து 30 mm மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கவனிங்க, இதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு 80 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனை ட்ரா பண்ணிடலாம். இங்கே ஒரு 80 mm லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 80 mm, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 mm லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 30 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 30 mm ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வெர்டிக்கல் லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இதனால் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணால் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஹைட் லைன் தெரியும் இல்லையா? அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு தெரியும். ஸோ அதான் நம்ம வந்துட்டு 30 mm மார்க் பண்ணுறோம். இங்கே ஒரு 30 mm, இதில் ஒரு 30, இங்கேருந்து ஒரு 30 mm, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த லைனுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைன் ட்ரா பண்ணேன். ஸோ பேரலல் லைன் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது இந்த லைனுக்கு பேரலாக வந்துட்டு இன்னொரு 80 mm ஒரு லைனை ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேரலாக இது நம்மளோட ரெஃபரன்ஸ் லைனை, இதுக்கு பேரலாக இந்த லைனை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த சிலிண்டர் வந்துட்டு ட்ரா பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு ரெஃபரன்ஸாக இப்போ இந்த பக்கம் நம்ம ட்ரா பண்ணணும். எடுத்துக்கலாம். இந்த பேஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மேலே நமக்கு வந்துட்டு இன்னொரு ஃபேஸ் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தோன்னா, ஸோ இது நமக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப்பாகவும் இது நமக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கர்வ் ஷேப்பையும் நம்ம வந்துட்டு இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து எடுத்துருங்க. இப்போ 80ல் பாதி எவ்வளோ நமக்கு 40 mm. இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட்டு.
இது நம்மளோட இந்த பக்கம் மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே இதோட மிட் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னா இங்கேயும் 40 mm. இங்கே வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட நேம் கொடுத்து வச்சிடலாம். இது நம்மளோட ஏ, இது பி, இது சி, இது நமக்கு டி. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இது நம்மளோட இ, எஃப், ஜி, நம்மளோட ஹெச். இப்போ நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கே மிட் பாயிண்ட் வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஜியிலேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. ஜியிலேருந்து இதை ஃபஸ்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி இந்த ஜியிலேருந்தும் இந்த இஎஃப் வந்துட்டு கட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு லைனை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஹெச்சுக்கும் எஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஹெச்சுக்கும் எஃப்க்கும் லைனை வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட் நமக்கு வேணும். மிட் பாயிண்ட் நமக்கு இங்கே இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த ஹெச்லிக்கும் ஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் நம்ம வந்து எடுக்கணும். இங்கேயும் நமக்கு வந்து 40 mm கிடைக்கும். இந்த 40 mm. அதே மாதிரி இந்த ஜிக்கும் எஃப்க்கும் ஸோ இங்கே வந்துட்டு 40 mm, இது வந்துட்டு நம்ம 40 mm. எப்படி ஜியில் இருந்துட்டு ஹெச்சையும் இந்த எஃப்ஐயும் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போது ஈயில் இருந்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். இதோட பாட்டம்லாம் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நமக்கு கர்வ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கர்வ் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. அதாவது இந்த ஜியிலேருந்து இதான் நம்மளோட ரேடியஸ். இது நம்மளோட ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்க்கு அடிங்க. இந்த ஜியில் இருந்துட்டு இது இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்க் அடிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த ஈயில் இருந்துட்டு இங்கே ஹெச்இ எஃப்ஐயும் வந்து கட் பண்ண லைன் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஈயில் இருந்துட்டு இந்த ஜிஎஃப்ஐயும் கட் பண்ண லைனு இங்கே போகுது இல்லையா? இப்போ இந்த மிட் பாயிண்ட்டு ஏன் இது வந்து ஹெச்எஃபோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். இதுக்கோட பின்னாடி சைடு நமக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம வந்து பாதி சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். இப்போது இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ரேடியஸ் எது அப்படின்னா இந்த ரேடியஸ் இதுதான் அதோட ரேடியஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மிட் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பக்கமும். ஸோ இங்கேருந்து இதை மெஷர் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பாதி தான் ட்ரா பண்ணிடுவோம். இன்கேஸ் அந்த சர்க்கிள் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா தான் இப்போ நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைனை ஜாயின் பண்ணுவோம். இப்போ எப்படி வந்துட்டு பாட்டம் நம்ம பிரித்து கர்வ் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி டாப்புக்கும், அதாவது டாப் வந்து பார்த்தோன்னா ABCD அதே மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஏஓடியோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். 80 mm. 80ல் வந்து பாதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 mm. ஸோ அந்த 40 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சியிலேருந்து கனெக்ட் பண்ணணும். சியிலேருந்து இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். சியிலேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? அதே மாதிரி இப்போ
சிக்கும் டிக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட்டு, ஸோ இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏலேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஏலேருந்து இந்த டிசியும் கட் பண்ணுற லைனை இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். இது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சியிலேருந்து இதை வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏவில் இருந்துட்டு இந்த லைன் ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, முன்ன உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த கர்வை நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். அதாவது சியிலேருந்து இந்த ரேடியஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏலேருந்து இந்த பக்கம் போன லைனும் சியிலேருந்து இந்த பக்கம் போன லைன் மிட் வந்துட்டு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும். ஸோ இந்த ஆர்க் வந்து ஃபஸ்ட் வந்து ரஃபாக ஜாயின் பண்ணிடுங்க. ஏன் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ரஃபாக வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி சியில் இருந்துட்டு இந்த ஏபியை கட் பண்ணது இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஏல இருந்துட்டு பிசியை கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த மிட் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி ஆர்க் அடிச்சு வச்சுருங்க. இது வந்துட்டு லைட்டாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அது ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இது ஏன் வந்து லைட்டாக ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு க்யூப். இந்த க்யூப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சிலிண்டர் மேலே இருக்குது. இந்த சிலிண்டரோட மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு க்யூப் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த க்யூப் இருக்குது அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணோம் அப்படின்னா க்யூபை ட்ராப் பண்ணோம். அந்த க்யூபோட சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து சென்டரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சென்டரில் 50 mm இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயமீட்டர் நமக்கு 80 வந்துட்டு 50 போனிச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், 30 mm இருக்கும். அப்போ இங்கேருந்து 15 mm இருக்கும் இல்லையா? அதாவது இந்த பியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm இருக்கும். ஓகேவா? அந்த பியிலேருந்து மார்க் பண்ண போகிறது தான் இப்போ இந்த லைன். இப்போ பாருங்கள், இந்த ஏல இருந்துட்டு 15 mm வந்துட்டு இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 15 mm இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட பேரலல் இங்கே, இந்த லைனோட பேரலல் இங்கே, இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ mm இருக்கும். இப்போ க்யூப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 50 mm லைனாக ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த 50 mm இங்கே மார்க் பண்ணுறோம். இந்த 50 mm அதே மாதிரி இந்த லைனோட இந்த ஏபி அதோட பேரலல் நமக்கு இங்கே வரும். ஓகேவா? இப்போ நம்ம தான் ட்ராப் பண்ணிடுவோம். இப்போ க்யூப் அப்படிங்கும்போது ஹைட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சேமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் நமக்கு 50 mm மார்க் பண்ணுறோம். இங்கே வரும். அதே மாதிரி இங்கேருந்து 50 mm, இங்கே 50 mm மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த எண்டிலேருந்து 50 mm, ஓகேங்களா? இப்போ இதை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைனை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதோட க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது நல்லா கொஞ்சம் இதை வந்துட்டு டார்க்காக ட்ரா பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பிரமிடு நமக்கு வந்துட்டு இப்படி வரும். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்கு பேரலாக 50 mm லைனை ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்ன சொன்னோம் இல்லைங்களா,
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டார்க்காக இப்போ தான் ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே கியூப் வச்சிட்டோம் அப்படின்னா இதோட பின்னாடி சைடு நமக்கு வந்து எதுவும் தெரியாது. அதாவது இந்த பாயிண்டில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்துட்டு ரேடியஸாக எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் லைனாக வந்துட்டு இப்போ ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் இதுதான் இப்போ நம்மளோட விசிபிள் லைன். சரிங்களா? இப்போ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக விட்டுருப்போம். இந்த லைனை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இங்கேருந்தும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூபுக்கு மேலே ஒரு பிரமிடு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த பிரமிடு நம்ம பார்ப்போம். இப்போ பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூபுக்கு மேலே இருக்குது இல்லையா? இப்போ வந்துட்டு கியூபோட சைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 50 mm கொடுத்துருக்காங்க. பிரமிடோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கொயர் பிரமிடு சைடு நமக்கு 40 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து மீதி எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து இது வரைக்கும் 40 mm போச்சு அப்படின்னா சரி, இங்கேருந்து இந்த Pலேருந்து Q வரைக்கும் 40 mm, அதே மாதிரி 1லேருந்து 2 வரைக்கும் 50 mm. ஸோ 50ல் 40 போச்சுன்னா மீதி நமக்கு எவ்வளோ இருக்கும்? 10 mm இருக்கும். அந்த 10 mm தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்த ஒரு 5 mm இருக்கும், இந்த பக்கம் இருந்த ஒரு 5 mm இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்குவோம். அதாவது இங்கேருந்து ஸோ இங்கேருந்து நமக்கு எவ்வளோ mm இருக்குன்னா 5 mm. ஓகேவா? இங்கேருந்து அந்த 5 mm மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து இதோட இந்த 5 mm. ஸோ இந்த 5 mm தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலேருந்து நம்ம சைடு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 40 mm. ஓகேவா? 40 mm இங்கே 40 mm. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு 40 mm. லைனு பேரலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 40 mm. இது நம்மளோட 40 mm சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதோட ஹைட்டு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 mm கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். இந்த 70 mm எங்கே இருந்திருக்கு அப்படின்னா பேஸ்லேருந்து இப்போ 70 mm இருக்குது. ஓகேவா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரமிடு இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிரமிடு நம்ம ஹைட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ பேஸ்லேருந்து தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இதோட பேஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த 4 ஸ்கொயர் சைடு இருக்கு இல்லையா? இந்த 4 ஸ்கொயர் சைடோட டயகனல் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதாவது ஸோ இந்த பாயிண்ட்டு தட் மீன்ஸ் இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே தான் நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து தான் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. அதாவது பிரமிடோட ஹைட் அப்படிங்கிறது இதிலேருந்து இதுதான் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 70 mm இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த இன்க்ளைண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து 70 mm வந்துட்டு ஹைட்டை வந்து மார்க் பண்ணுங்க. அதாவது இந்த மிட் பாயிண்டில் இருந்துட்டு 70 mm. ஸோ 70 mm வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இந்த லைனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருந்துட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பிரமிடோட ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு எட்ஜஸ் தெரியும், இந்த ஒரு எட்ஜையும் நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ அந்த எட்ஜ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜிலேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நான் வந்து சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த லைனு இது வரைக்கும் மட்டும் தான் தெரியும். இந்த கியூபோட இந்த சைடு வரைக்கும் மட்டும் தான் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஷேப்பில் இது நமக்கு சிலிண்டரு, இது நமக்கு க்யூபு, இது நம்மளோட பிரமிடு. ஓகேவா?
ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லாண்டிங் எட்ஜஸோட ஹைட் இருக்குது இல்லையா, லென்த் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 74 or 76 வரும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வச்சுட்டு மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இங்கே இருந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதாவது 74, 75 சம்திங்ஸ் கிடைக்கும். அந்த ஆங்கிள் அந்த லென்த்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் மெஷர் பண்ண டிஸ்டன்ஸ் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட நேம் கொடுத்துடலாம். இங்கே நம்ம வந்து டாப்பில் வந்து 1 இருக்கும். ஸோ திருப்பும்போது இந்த ஏஜ் தான் ஃபஸ்ட்டு திருப்பியிருப்போம். 1 2, இதோட பேக் சைட் 3, இங்கே 4 உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, இது 6, இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, இங்கே உங்களுக்கு 8. ஓகே, அடுத்தது பிரமிடில் 1, பிரமிடில் வந்து பார்த்தீங்கன்னா P, இது நம்மளோட Q, இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6, இது நம்ம வந்து S, இங்கே நமக்கு O. இப்போ இதில் டைமென்ஷன் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இதுதான் பேசிக் ரூல்ஸு, இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 mm. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 30 mm. ஓகேவா? அடுத்தது இந்த சைடு நமக்கு 50 mm. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் 40 mm. இந்த டிஸ்டன்ஸு 40 mm. அடுத்து இதோட ஹைட்டு நமக்கு வந்து 70 mm இருக்குது. அந்த 70 mm வந்து இதான் நம்மளோட மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த மிட் பாயிண்டில் நம்ம வந்துட்டு 70 mm மார்க் பண்ணோம். பிளேனுக்கு நேம் கொடுத்துருங்க. எக்ஸ், ஒய், விபி, ஹெச்பி. இதுக்கு நேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபிசிடி கொடுத்துருவோம். இங்கே வந்து எல்லாமே 1 அப்படின்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. எல்லாமே வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துருங்க. தட் மீன்ஸ் E1, A1, 5, 1, 8, 1, D1, இங்கே நமக்கு O1.